வணக்கம். இது AK3யின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் மகன் விண்ணிற்கு ஏவிய சுப்ரீம் ஷாட் செயற்கைக்கோள் விவகாரம் நாட்டிற்கு வருவாய் கிடைத்துள்ளதாக கூறிய பிரதமர். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு தொடர்ந்து வாதிடுவேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் உறுதி. ரகசிய எண் தெரிந்தவுடன் ஓட்டமெடுக்க முயன்ற நபர் சுற்றி வளைத்த பொதுமக்கள். நடந்ததென்ன? தொடரும் செம்மணி அவலம். இடுப்பில் கட்டும் தாயமொன்றுடன் மனித எச்சங்கள் மீட்பு. மாதமொன்றிற்கு 4700 லிட்டர் எரிபொருள் பாவனை. மோசடியில் சிக்கிய முன்னாள் அரசியல்வாதி. இல்மெனைட் கனிம மணல் சுரண்டல். இளைஞர்கள் ஒன்று திரண்ட கருநிலம் பாதுகாப்பு மண்மீட்பு போராட்டம். 400 பேருடன் உருவாக்கப்பட்ட உலகின் 2வது சிறிய நாடு. நான் தான் அதிபர். இணையத்தில் கவர்ந்த இளைஞர். இனி தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவினால் எமது வான்பரப்பில் விடப்பட்ட சுப்ரீம் செட் செயற்கைக்கோளில் இலங்கை அரசாங்கம் முதலீடு செய்யவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆனால் குறித்த நிறுவனத்தினால் இலங்கைக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சுப்ரீம் செட் நிறுவனம் மே 23, 2012 அன்று இலங்கை முதலீட்டு சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்காக 1,21,04,936 ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இலங்கை முதலீட்டு சபையின் சட்டப்பிரிவு 17 கீழ் உள்நாட்டு சந்தையை மையமாக கொண்ட திட்டமாக இந்த முதலீடு செயற்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி தொழில்நுட்ப பூங்காவில் ஒரு செயற்கைக்கோள் அமைப்பை நிறுவுவதற்கும் இயக்குவதற்கும் சுப்ரீம் செட் பிரைவேட் லிமிடெட் கடந்த 23/5/2012 அன்று இலங்கை முதலீட்டு சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் முதலீட்டு தொகை 1828 மில்லியன் ரூபாயாகும். மேலும் இந்த திட்டம் பங்குதாரர்களுக்கு தொலைத்தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு வசதிகளை வழங்குவதாகும். இந்த திட்டம் 27/8/2015 முதல் வணிக நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதன்படி 2015 மற்றும் 16களில் வருமானம் 19,617 மில்லியன் ரூபாய், 2016 மற்றும் 17ஆம் ஆண்டுகளில் வருமானம் 28,133 மில்லியன் ரூபாய், 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் வருமானம் 29,106 மில்லியன் ரூபாய், 2018-19ஆம் ஆண்டுகளில் வருமானம் 34,169 மில்லியன் ரூபாய், 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் 42,965 மில்லியன் ரூபாய், 2021-22களில் வருமானம் 87,789 மில்லியன் ரூபாய், 2023ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் இது 39,500 மில்லியன் ரூபாய் வரை பெற்றுள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ மாகாண சபையின் 2016 தொடக்கம் 2017 ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்த மஹிபால ஹேரத் ஒரு மாதத்திற்கு 4700 லிட்டர் எரிபொருளை தனது பாவனைக்காக எடுத்துக் கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த பெரும் மோசடி தொடர்பில் கோப்பா குழுவிலும் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பிட்ட தகவலின்படி 2016ஆம் ஆண்டு சப்ரகமுவ மாகாண முதலமைச்சராக மஹிபால ஹேரத் பதவியில் இருந்துள்ளார். அக்காலத்தில் அவர் பல செயற்திட்டங்களை சப்ரகமுவ மாகாணத்தில் செயற்படுத்தியுள்ளார். முதலமைச்சரின் பதவி நிலைக்கு 1700 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி இயந்திர உபகரண அதிகார சபையிலிருந்து 1500 லிட்டரும், வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலிருந்து மேலும் 1500 லிட்டரும் பெற்றுக் கொண்டுள்ளார். அதன்படி நாளொன்றிற்கு 155 லிட்டர் பாவிக்கப்பட்டுள்ளதாகவும், அப்படியானால் அவர் நாளொன்றிற்கு 450 கிலோமீட்டர் தனது வாகனத்தில் பயணித்திருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசு அதிகாரிகளும் பல அரசியல்வாதிகளும் மக்களின் பணத்தை வீணடித்துள்ளனர். இதுபோல் வெளிவராத பல மோசடிகள் இருக்கின்றன என ஆளும் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான நிரப்பு உத்திகளுக்காக நான் தொடர்ந்து வாதிடுவேன் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு எழுதியுள்ள பதில் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை
மாகாண பேரவைக்கான தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் வோல்கட்டர் தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: செம்மணி மனித புதைகுழிக்கான என்னுடைய விஜயம் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும். இலங்கைக்கான எனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள் பலருடனான தனது சந்திப்பு மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது. செம்மணி மனித புதைகுழிக்கான எனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தரணிகளை சந்தித்தமை, அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவுகூரலை பார்வையிட்டமையும் மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது. என்னுடைய இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும். இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான, வலுவான, நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வதேச ஆதாரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டனர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலவாக்கலையில் ஏடிஎம் அட்டையை கொள்ளையிட முயன்றவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், தலவாக்கலை நகரில் வங்கி ஏடிஎம் அட்டையொன்றில் பணம் எடுக்க வந்த பெண்ணின் அட்டையை திருட முயன்ற இளைஞர் ஒருவர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மருத்துவ செலவுகளுக்காக பணம் எடுக்க வந்த பெண் அருகில் இருந்த இளைஞரிடம் தனது ரகசிய எண்ணை கூறி உதவி கேட்டுள்ளார். அவர் அந்த விவரத்தை தெரிந்தவுடன் ஏடிஎம் அட்டையுடன் தப்பியோட முயன்றுள்ளார். இதனை கண்டு அங்கிருந்து இளைஞர்கள் உடனடியாக செயற்பட்டு அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எலும்புக்கூட்டு தொகுதியொன்று 5ஆம் திகதி செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் கட்டப்பட்ட தாயமொன்றுடனும் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செருப்பு, தாயம், காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 68 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்கான 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 32வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 17 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வரை 68 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நேற்றைய தினத்தோடு அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் 14ஆம் திகதி குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21ஆம் திகதியளவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த குறித்த விழிப்புணர்வு போராட்டம் நேற்று காலை 10:30 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகழ முயற்சித்து வருகின்றது. இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்தது. இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வுக்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது எனவும், இவ்வாறு இல்மனைட் மணல் அகழப்பட்டால் அடுத்து 10 ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ் நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளதாக, இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் நேற்றைய தினம் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது. குறித்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியினூடாக மன்னார் மாவட்ட பொது
வைத்தியசாலை வீதியை சென்றடைந்திருந்தது. அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதானம் வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம், கையெழுத்து பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் இன்று இடம்பெற்று இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 400 பேருடன் ஒரு நாட்டை உருவாக்கி நான் தான் அதிபர் என கூறிய 20 வயது இளைஞனின் செயல் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது. இளைஞன் ஒருவர் குரோசியா, செர்பியா நாடுகளுக்கிடையே வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கி அதற்கு தான் அதிபர் என தனக்கு தானே அறிவித்துக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேனியல் ஜாக்சன் என்ற 20 வயது இளைஞனை இவ்வாறு 400 பேருடன் ஒரு நாட்டை உருவாக்கியுள்ளார். குரோசியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையிலான டானூப் ஆற்றின் குறுக்கே 125 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உரிமை கோரப்படாத நிலத்தை வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து அதன் அதிபர் நான் தான் என தனக்குத்தானே அறிவித்துள்ளார். கொடி, அமைச்சரவை, நாணயம் மற்றும் 400 குடிமக்கள் கொண்டுள்ள இந்த சிறிய நாடு இத்தாலியில் உள்ள வாட்டிகன் நகரத்திற்கு பிறகு உலகின் 2வது சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் உத்தியோகபூர்வ மொழிகள் ஆங்கிலம், குரோசியன் மற்றும் செர்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிச்சையாக புதிய நாட்டை உருவாக்கிய இளைஞன் இணையத்தில் அனைவரையும் கவர்ந்துள்ளார். மஹிந்தவின் மகன் விண்ணிற்கு ஏவிய சுப்ரீம் ஷாட் செயற்கைக்கோள் விவகாரம் நாட்டிற்கு வருவாய் கிடைத்துள்ளதாக கூறிய பிரதமர். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு தொடர்ந்து வாதிடுவேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் உறுதி. ரகசிய எண் தெரிந்தவுடன் ஓட்டமெடுக்க முயன்ற நபர் சுற்றி வளைத்த பொதுமக்கள். நடந்ததென்ன? தொடரும் செம்மணி அவலம். இடுப்பில் கட்டும் தாயமொன்றுடன் மனித எச்சங்கள் மீட்பு. மாதமொன்றிற்கு 4700 லிட்டர் எரிபொருள் பாவனை. மோசடியில் சிக்கிய முன்னாள் அரசியல்வாதி. இல்மெனைட் கனிம மணல் சுரண்டல். இளைஞர்கள் ஒன்று திரண்ட கருநிலம் பாதுகாப்பு மண்மீட்பு போராட்டம். 400 பேருடன் உருவாக்கப்பட்ட உலகின் 2வது சிறிய நாடு நான் தான் அதிபர். இணையத்தில் கவர்ந்த இளைஞர்.